வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நமது வாழ்வில் வரும் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அனைத்திற்கும் நமது மனமே விளைநிலம் ஆகும். மனத்தின் உயர்வே மனிதனின் உயர்வு. அத்தகைய மனத்தை அறிய மனம் ஒன்றுதான் கருவி. மனத்தையே உபயோகப்படுத்தி மனத்தை வளப்படுத்தும் வாழ்க்கை நல கல்வியை மனவளக்கலை என்ற பெயரில் நமது தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பயிற்சி முறைகளாக நமக்கு அளித்துள்ளார்கள். அதாவது எண்ணங்களை ஆராய்வதன் மூலம் அறிவுக்கு விழிப்பு நிலை உண்டாகும், நலம் தீது உணர் ஆற்றல் உண்டாகும், வினைப்பதிவுகளை மாற்ற இயலும், ஆசைகளை சீரமைப்பதன் மூலம் உடல்நலம், மனவளம், பொருள் வளம், உயர்ப்புகள், மனநிறைவு உண்டாகும், சினத்தை தவிர்ப்பதால் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் ஓங்கும், அனைவரிடமும் நட்பு உண்டாகும், முகம் பொலிவுடன் விளங்கும், கவலையை ஒழிப்பதால் அச்சமின்மை, மன அமைதி, உடல்நலம் பெறலாம். நான் யார் என்ற தெளிவு பெறுவதால் இறைநிலை, பிரபஞ்சம், உடல், உயிர், மனம் இவை குறித்த விளக்கமும் நமக்கு கிடைக்கின்றது. வாழ்க வளமுடன் என நம்மையும் பிறரையும் வாழ்த்துவதால் நாமும் நலமாக வாழ்ந்து பிறரையும் வளமாக வாழச் செய்யலாம். மேலும் மனவளக்கலை பயின்று வாழ்வில் அதை கடைப்பிடிப்பதன் மூலம் மன தூய்மை, வினை தூய்மை பெறலாம். அதன் அடிப்படையில் ஒழுக்கம், கடமை, ஈகை இவை நமது வாழ்வில் இயல்பாக அமையும். வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து வளமாக வாழ விரும்பும் அனைவருக்கும் சிறந்ததொரு வழிகாட்டியே மனவளக்கலை ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி.